நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூம்பாவை சீரீஸோட பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அந்த பூஞ்சோலையில பூம்பாவை தன்னுடைய மலர் போன்ற கையால பூவை பறிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மல்லிகை கொடி புதர்ல மறைஞ்சிட்டு இருந்த பாம்பு அந்த பிஞ்சு கையில தீண்டிடுச்சு. பாம்புடைய விஷம் தலைக்கு ஏற பூம்பாவை அந்த இடத்திலே மயங்கி விழுந்துடுறாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான பூம்பாவையுடைய தோழிகள் அவங்கள வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு சிவனேசர் துடிச்சு போறாரு. தன்னுடைய மகள் உடம்புல இருக்கிற அந்த கொடிய விஷத்தை நீக்கிறவங்களுக்கு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுக்கறதா பறை அறிவிக்கிறாரு. அதன் காரணமா உலகத்திலேயே சிறந்த மருத்துவர்கள், ராஜ வைத்தியர்னு எத்தனையோ பேர் பாம்புடைய விஷயத்த நீக்க முயற்சி செஞ்சியும் பயன் இல்லாம போச்சு. பூம்பாவையுடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு. சிவனேசர், அவருடைய உறவினர்கள், சுற்றத்தவர்னு எல்லாரும் இதை ஏத்துக்க முடியாம கதறி அழறாங்க. பூம்பாவையுடைய உடலை தகனம் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய மகளை தான் சம்பந்தருக்கு கொடுக்க முடியல. பூம்பாவையுடைய எலும்பையும் சாம்பலையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு குடத்துல பூம்பாவையுடைய எலும்பையும் சாம்பலையும் போட்டு அந்த குடத்துக்கு அணிகலன்களை அணிவிச்சு பூமாலை போட்டு தினமும் திருமஞ்சனம் செஞ்சு அமுது படைச்சு விளக்கேத்தி அந்த குடத்துக்கு 2 பேரை காவல் வச்சு பத்திரமா பாத்துக்கிறாரு. இத ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து 5 வருஷமா தினமும் தவறாம செஞ்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 4 வீடியோல பார்க்கலாம். நன்றி.